அவர் எனக்காக இறங்கி இருக்கிறார். எனக்காக இறங்கி இருக்கிறார், எனக்காக ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அவர் சும்மா இறங்கி வருகிறவர் அல்ல. அவர் பரலோகத்தை விட்டு சும்மா வருகிற தேவன் அல்ல. அவர் சும்மா சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறவர் அல்ல. எனக்காக ஏதோ ஒன்று செய்வதற்காக அவர் இறங்கி இருக்கிறார். ஆமென். எனக்காக இறங்கி இருக்கிறார். ஆமென். எனக்கு உதவி செய்யும்படி தோடு இருக்கிறப்பா. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறதே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து உயிரே எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. ஆண்டவரே, இன்னைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை வந்த வண்ணமாய் நீர் அனுப்ப மாட்டீங்க, நாங்கள் நம்புகிறோம். எவ்வளவோ வேலைகள் மத்தியில், பிரயாசத்தின் மத்தியில், பலகீனத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் வந்திருக்கிறீங்கப்பா. கண்டிப்பாக நிறைப்ப அனுப்புவீங்க. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 16வது நாள்லையும் வந்திருக்கிற உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:28. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதிலிருந்து ஆண்டோடைய வார்த்தை நம்ம கேட்டோம். ஆமென். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஜெபித்திருப்பீங்க நம்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கும் இதில் இருந்து ஆண்டவர் நம்மகிட்ட சில காரியங்களை அவர் பேச போகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதாவில் இருக்கிற ஜனங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சாரால சிறைப்பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சிறைப்பிடித்து கொண்டு வருகிற ஜனங்கள் யூதாவிலிருந்து நம்ம 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், அங்க யூதாவில் இருந்து சிறைப்பிடித்து ஜனங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது முதலாவது சிறையிருப்பு, அதாவது முதலாவது இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து இந்த ராஜா போய், ஆமென், யூதாவில் இருக்கிற ஜனங்களை சிறைப்பிடித்து வருகிறான். அந்த முதலாவது சிறையிருப்புல யாரெல்லாம் பிடித்து கொண்டு வர்றான் அப்படின்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அது மாத்திரமல்ல, 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ராஜ குலத்தார்களில், ஆமென், ராஜ வம்சத்தில் இருக்கிறவர்கள், அழகானவர்கள், ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்கள், நல்ல கல்வியில் நிபுணர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்படி சிறைப்பிடித்து கொண்டு வரும் பொழுது இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ராஜா தனக்கு என்ன சொல்றானோ அதன்படி கேட்டு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அடிமையா வந்ததுனால அவர்கள் ராஜா தங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பேர் மட்டும் ராஜாவுக்கு அல்லது ராஜா அடிமையாய் நடத்துகிற அல்லது அங்க இருக்கிற விக்கிரங்களை வணங்க சொல்லும்போது அங்க இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லும்போது இந்த 4 பேர் மாத்திரம், ஆமென், அவைகளுக்கு கீழ்ப்படியாமல், ஆமென், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்கள். அல்லேலூயா,
சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த சிறை இருப்புக்கு வந்திருந்த பொழுதும், அடிமையாய் வந்திருந்த பொழுதும் கூட இந்த 4 பேர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள். இந்த 4 பேர்ல இந்த 3 பேருக்கு ஒரு பிரச்சனை இப்ப வருது. ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ராஜா நேப்காத் நேச்சார் 90 அடி உயரம் உள்ள ஒரு தங்க சிலையை உண்டாக்கி, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை ஒரு நாள் பண்ணுகிறான். அதை பிரதிஷ்டை பண்ணுகிற நாள்ல எல்லாரும் அதை தாழ விழுந்து வணங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதுனால அவர்களை அக்கினி சூளையில போட வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளை இடுகிறான். நமக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு தேவன் இந்த சம்பவத்திலிருந்து நம்மகிட்ட சில காரியங்களை அவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோதரம், ஆமென். அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள், அடிமையாய் இருக்கிறவர்கள், ஆனால் அடிமையாய் இருக்கும் பொழுதும், ராஜாவின் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதும், ஆமென். சோதரம், அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ராஜா கூப்பிட்டு மிரட்டுறா, நீங்கள் இந்த சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால், என் தேவர்களை நீங்கள் வணங்கவில்லை என்று சொன்னால் இந்த அக்கினி சூளைக்குள்ள போட்டு விடுவேன் என்று சொல்லி மிரட்டும் பொழுது கூட ஆமென், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். தனக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, தனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை குறையவில்லை. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நெருக்கங்கள் மத்தியில, நிறைய சூழ்நிலைகள் மத்தியில, நிறைய ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், மனுஷர்கள் நமக்கு எதிராய் நிற்கும் பொழுது, மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த ராஜா சொல்லுகிறார், நீங்கள் வணங்காவிட்டால் இந்த அக்கினி சூளைக்குள்ள உங்களை போடுவேன் சொன்ன பொழுது இவங்க முடியாதுன்னு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த அக்கினி சூளையை இன்னும் 7 மடங்கு அதிகமாக்குகிறார்கள். ஆமென். இன்னும் 7 மடங்கு அதிகமாக்கி ராஜா சொல்லுகிறார், ஆமென், ராணுவத்தில் இருக்கிற பலசாலிகளை அழைத்து கொண்டு வந்து இவர்களை கட்டி கொண்டு போய் இந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள போடுங்க என்று சொல்லுகிறார்கள். கவனிங்கள், ஆமென், பிரச்சனை அதிக ராஜா சொல்லுகிறார், நீங்கள் வணங்கினால் இந்த அக்கினி சூளைக்குள்ள போடப்பட மாட்டீர்கள். ஆமென். வணங்காவிட்டால் இந்த அக்கினி சூளைக்குள்ள போடப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த அக்கினி சூளையை இன்னும் அதிகமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் சில பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, சில மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது கூட நாம் வைராக்கியமாய் நிற்கிறோம். ஆனால் பிரச்சனை அதிகமாகும் பொழுதும் கூட சில நேரங்களில் ஆண்டவருக்காக அந்த பிரச்சனையை நாம் சகித்து நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் ஆமென், தனக்கு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை விட்டுடுவார்கள். தனக்கு ஒரு நெருக்கம் வந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவார்கள். ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தன் பிரச்சனை 7 மடங்கு பெரிதாய் மாறுகிறது. ஆனாலும் அதன் மத்தியிலேயோ தேவனுக்காக வைராக்கியமா நின்னார்கள். அதை தேவன் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுக்காக நிற்கிறதை நம்முடைய தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு கூட இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, நமக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆமென், இந்த பிரச்சனை ஆமென் நாம் நினைப்போம் நாளைக்கு சரியாயிடும், அடுத்த வாரத்துல சரியாயிடும், இந்த வாரத்துல சரியாயிடும், இன்னைக்கு சரியாயிடும் நினைப்போம். ஆனால் பிரச்சனை இருக்க இருக்க அது பெருசாய் கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் கூட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கிறதே அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே இந்த ராஜா நேப்காத் நேச்சார் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். அவர்களுக்கு விரோதமாய் ஆமென் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான், பிரச்சனைகளை இன்னும் தீவிரமாக்குகிறான். அவர்களை கையும் காலையும் கட்டி அக்கினி சூளைக்குள்ள கொண்டு போய் போடுகிறான். எத்தனை ஆமென் பிரச்சனைகள் அதிகமானாலோ, பிரச்சனைகளுக்கு நடுவே போனாலோ அவர்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை குறையவில்லை. அதனால் தேவாதி தேவ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக அவர் பரலோக
பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தா நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, தேவன் மேல் விசுவாசமா இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனை பெருகலாம், பாடுகள் பெருகலாம், வேதனைகள் பெருகலாம், உபத்திரவங்கள் பெருகலாம், நெருக்கங்கள் பெருகலாம், கண்ணீர் பெருகலாம், நமக்கு விரோதமாய் நிக்கிற கூட்டங்கள் பெருகலாம். ஆனாலும் நமக்காக ஆமென் இறங்கி வருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்காக உதவி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் அவர் நம்மளை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சோதரன் நம்ம நினைக்கலாம் நான் மாத்திரம்தான் ஆமென் பாடுகளுக்குள்ள இருக்கிற, நான் மாத்திரம்தான் வேதனைகளுக்குள்ள இருக்கிற, நான் மாத்திரம்தான் இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நான் மாத்திரம்தான் இவ்வளவு நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நான் மாத்திரம்தான் இவ்வளவு அழுது கொண்டிருக்க நாம் நினைக்கலாம். ஆனால் நம்மை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் பார்த்து சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல, அவர் கண்ணிருந்து குருடா இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் நம்மளை விசாரிக்கிற தெய்வம். நாம் இருக்கிற இடங்களுக்கு இருக்கிற லெவலுக்கு அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அடிமையாய் கொண்டு போனார்கள், அவர்களை ஆமென் சோதனை எதிர்த்தார்கள், அவர்களுக்கு விரோதமாய் பிரச்சனை கொண்டு வந்தார்கள், 7 மடங்கை பெரிதாக்கினார்கள், அதற்குள்ள கட்டினார்கள், கட்டி கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் இறங்கி வந்தார், அவருடைய ஜீவனை ஆமென் தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிற சக்திகளை இந்த பகல் வேளை அதை நான் உன்னை விட்டு நீக்கி போடுகிற, அது உன்னை சேதப்படுத்த முடியாது, ஒரு ஜீவனை தொட முடியாது, ஒரு சரீரத்தை தொட முடியாது. இந்த 16வது நாள் அவர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை பார்த்து, உங்களுடைய நெருக்கங்களை பார்த்து, உங்களுடைய கண்ணீரை பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து எல்லாம் எதிராக இருக்கிறார்கள். நான் மாத்திரம்தான் தனியா நிற்கிறேன், நான் மாத்திரம்தான் தனியா நின்று போராடுகிறேன். என் இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், என் அங்கலாய்ப்பு யாருக்கு தெரியும், நான் என் மனசுக்குள்ள போராடுகிறது யாருக்கு தெரியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற, யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 16வது நாள் ஆமேஸ்வர உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமேன், உனக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமேன், உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்பை மாத்தும்படி, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை மாத்தும்படி நான் என்ன செய்ய, என் மனசுல என்ன முடிவெடுக்கிற என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி செய்யும்படிதான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 25வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. அதோட மாத்திரமல்ல, ஆமென், 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் அடிமைத்தனத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறதுல இருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த காரியத்துக்காக ஆமென் அழுது கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்தை நிமித்தம் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்தை நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அவைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற தேசத்துல, ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைக்குள்ள, ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆமென் ஆசீர்வாதங்களுக்குள்ள
அந்த விடுதலைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கி இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, இந்த வேதனை உங்களுக்கு நிரந்தரம் இல்ல, இந்த பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரம் இல்ல, இந்த கண்ணீர் நிரந்தரம் இல்ல, இது அங்கலாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரம் இல்ல, இதை தவித்து கொண்டிருக்கிற காரியம் நிரந்தரம் இல்ல, இது வேதனை நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற சந்தோஷத்துக்குள்ள, விடுதலைக்குள்ள, நன்மைக்குள்ள, ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் இறங்கி இருக்கிற. இது வல்ல உங்களுடைய இருப்பிடம், இது வல்ல உங்களுடைய லெவல், இது வல்ல உங்களுடைய உயர்வு, இது வல்ல உங்களுடைய விடுதலை. உங்களுக்கான நிரந்தரமான ஒரு விடுதலை இருக்கிறது. உங்களுக்காக இறங்கி வந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் இருக்கிறார். 400 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். 400 வருட வேதனை அனுபவித்தார்கள். 400 வருடம் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். 400 வருடம் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. 400 வருடம் எந்த பெருக்கமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை. இந்த 400 வருடம் தேவனுக்காக இவைகளை அவர்கள் சகித்தார்கள். ஆதலால் தேவனே இந்த நாள் அவர்களுக்காக இறங்கி வந்தார். இந்த நாள் அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களுக்கு ஆயத்தமாக்கின ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்படி அவர் அவர்கள் மேல் இரக்கம் வைத்தது போல். அல்லேலூயா. நமக்காக நம்முடைய தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்காக அல்ல, ஸ்தோத்திரம், நமக்காக. சொல்லுங்க, எனக்காக இறங்கி வந்தா, என்னை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தா, என்னை மீட்டெடுக்கும்படி இறங்கி வந்தா, எனக்கு ஆயத்தமாக்கி இருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ள என்னை கொண்டு போகும்படி இறங்கி வந்தா, என்னை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தா, என் வேதனையை மாத்தும்படி அவர் இறங்கி வந்தா, என் நெருக்கத்தை மாத்தும்படி இறங்கி வந்தா, என் கண்ணீரை மாத்தும்படி இறங்கி வந்தா, என் நெருக்கத்தை மாத்தும்படி இறங்கி வந்தா, எனக்கான விசாலமான ஸ்தலத்துல கொண்டு போ என்னை வைக்கும்படி இறங்கி வந்தா, செழிப்பான இடத்துல என்னை வைக்கும்படி இறங்கி வந்தா, என்னை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்தா, அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தா, அங்கலாய்ப்பில் இருந்து என்னை விடுதலையாக்கும்படி அவர் இறங்கி வந்தா. இந்த இந்த 16வது நாள்ல ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். நமக்கு ஆயத்தமாக்கின நன்மைகளுக்குள்ள வைக்கும்படி எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் எனக்கு உதவி செய்யும்படிதான் அவர் இறங்கி வந்தார். என்னுடைய கூக்குரலை அவர் பார்க்கிறார், என் சத்தத்தை அவர் கேட்கிறார், என் வேதனை அவர் பார்க்கிறார். என் தேவன் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. 400 வருடம் நம்பிக்கையோடு இருந்தீங்களே, 400 வருடம் சோதரா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. நமக்கு ஒரு மீட்பு வரும், நமக்கு ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. உங்களுடைய நம்பிக்கை வீண் போவது இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம். 23வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? கேட்கிறார். நம்மளை என்ன செய்கிறார்? அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க இவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைச்சு பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வேதனைக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு பாடுகளுக்குள்ள நம்ம இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த பாடுகள் மத்தியில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார், பார்க்கிறார். அவர் பார்த்து இதற்கு முன்பதாக நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர் நினைத்து அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளையும் தீர்க்க தரிசனத்துக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் சந்ததி கானான் தேசத்துல இருக்கும், நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள், கானான் தேசத்துல வாழ்வீங்கன்னு ஆண்டு சொன்னார். ஆனா இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, எகிப்துல அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. கானான் தேசத்துல
சுதந்திரமா இருப்பீங்கன்னு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா இப்போ இந்த அடிமைத்தனத்துக்குள்ள, இந்த நெருக்கத்துக்குள்ள, இந்த வேதனைக்குள்ள அவர்கள் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமிட்ட சொன்ன அந்த வார்த்தையை நினைச்சு பார்க்கிறாரு. அதனால் அவர் சொல்லுகிறாரு, இவர்களை இந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு இவர்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நேராக, நான் கொடுத்த தீர்க்க தரிசனத்துக்கு நேராக நான் இவர்களை கொண்டு போக போறேன் என்று சொல்லி அவர் இறங்கி வந்தா. இந்த 16வது நாள் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக, வாக்கு தத்தங்களுக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போவதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தம் வேற, என் வாழ்க்கை இருக்கிற லெவல் வேற, ஆண்டவனுக்கு சொன்ன சோதர தீர்க்க தரிசனம் வேற, நான் படுகிற வேதனை வேற நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு அதை மாத்தும்படியாக தான் நம்முடைய தேவன் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள அந்த பிராமிஸுக்கு நேராக அவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர். அல்லேலூயா. நம்மளை பார்க்கும் பொழுது, நம்முடைய வேதனையை பார்க்கும் பொழுது, அவர் இதற்கு முன்பதாக நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, இதற்கு முன்பதாக நமக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அதற்கு நேராக நம்மளை கொண்டு போகிறவர். பாருங்க 23வது வசனத்துல யாத்ராமம் 2:23 நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவர் நினைத்தருளுகிறார் அப்படின்னா நினைச்சு பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க 8வது வசனத்துல 3:8 அவர் இறங்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு சொன்னவைகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, நமக்கு சொன்னது எல்லாம் ஸ்தோத்திரம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பதற்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சோதரா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 28வது அதிகாரத்தில் சோதரா 15வது வசனத்தில் ஆண்டவர் சோதரம் யாக்கோபை பார்த்து பேசுற, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கைவிடுவது இல்லை. அப்படின்னா என்னன்னா, நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும், செஞ்சு முடிப்பதற்காக நான் இறங்கி இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக இறங்கி இருக்கிறேன். இன்னைக்கு நீ அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள்ல சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அதை பார்த்து உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்து, அவர் உங்களுக்கு சொன்ன பிராமிஸ், உங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசன நினைச்சு அவர் இன்னைக்கு இறங்கி இந்த நெருக்கத்தில் இருந்து, இந்த சவால்கள்ல இருந்து, இந்த வேதனையில இருந்து, இந்த கட்டுகள்ல இருந்து, இந்த நெருக்கத்தில் இருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நேராக அவர் உங்களை கொண்டு போகும்படிதான் அவர் இந்த 16வது நாள் இறங்கி இருக்கிறார். இந்த 16வது நாள் அவர் இறங்கி இருக்கிறார். யோசேப்பு சோதரா அவன் தன்னுடைய சிறு வயதுல ஒரு சொப்பனம் பார்த்தா. ஆனால் அந்த சொப்பனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள், எல்லாரும் அவனை பகைத்தார்கள், அவனை தூக்கி வெறுங்குழிக்குள்ள போட்டார்கள். சோதரா அவனை அடிமையாய் வித்தார்கள், அவனை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் அடைச்சு அவனுடைய கால்களிலும் கைகளிலும் சங்கிலியினால் கட்டி இரும்பு கதவுகள் அடைச்சார்கள். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. ஏன் தெரியுமா? அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு யோசேப்பு கட்டப்பட்டு இருந்தாலும், யோசேப்பு சிறைச்சாலைக்கு அடைக்கப்பட்டு இருந்தாலும், அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களோடு கூடவே இருக்கிறவர். அவர் உங்களை விட்டு விலகி போகிறவர் கிடையாது. நீங்க நினைக்கலாம், நான் கட்டப்பட்டு இருக்கிற ஆண்டவர் என் கூட இல்ல, நான் வேதனைப்படுகிற ஆண்டவர் என் கூட இல்ல, நான் அழுகிற ஆண்டவர் என் கூட
இல்ல, என் வாழ்க்கை நெருக்கம், ஆண்டவர் என் கூட இல்ல. இல்லங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த சூழ்நிலையை மாற்றும்படி, இந்த பிரச்சனையை மாற்றும்படி, இந்த நெருக்கத்தை மாற்றும்படி, இந்த கண்ணீரை மாற்றும்படி, இந்த புறக்கணிப்பை மாற்றும்படி கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆமென், நான் வேதனைப்படுறேன், அதனால என் கூட ஆண்டவர் இல்ல, நான் அழுகிற ஆண்டவர் என் கூட இல்ல, ஆண்டவர் என் கூட இருந்த எனக்கு ஏன் இந்த நெருக்கம், ஆண்டவர் என் கூட இருந்த எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் கூட இருந்த எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஆண்டவர் என் கூட இருந்த எனக்கு ஏன் இந்த கட்டப்பட்ட நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுல இருந்து உன்னை விடுவிக்கும்படியாக நான் இறங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கட்டப்பட்டதுனால ஆண்டவர் என் கூட இல்லையா? ஆமென். எனக்கு விரோதமாய் ஆமென் பெருங்கூட்டம் நிக்கிறது ஆண்டவர் கூட இல்லையா? இல்ல. அவர்களுக்கு முன்பதாக, அவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தும்படிக்குதான். எந்த கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதோ, எந்த கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதோ, எந்த கூட்டம் உங்களை வெறுங்குழிக்குள்ள போட்டதோ, எந்த கூட்டம் உங்க நன்மைகளை எடுத்ததோ, எந்த கூட்டம் சத்துருவின் கையில் உங்களை ஒப்பு கொடுத்ததோ, எந்த கூட்டம் உங்களை உங்க மேல் வீண் பழியை சுமத்தினதோ, எந்த கூட்டம் உங்களை கட்டி போட்டதோ, எந்த கூட்டம் உங்க வழிகளை அடைத்ததோ, அதே கூட்டத்துக்கு முன்பதாக உங்க தலையை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 16வது நாள் எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என் கூட இருந்தா என் சிறையிருப்பு மாறும். அவர் என் கூட இருக்கும் பொழுது என் கட்டப்பட்ட நிலைமை மாறும். அவர் என் கூட இருக்கும் பொழுது அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை ஆமென் தீவிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நெருக்கம் வந்தது உண்மைதான், சில சவால்கள் வந்தது உண்மைதான், சில போராட்டங்கள் வந்தது உண்மைதான், சில அவப்பெயர்கள் வந்தது உண்மைதான், சிலர் எதிராய் நின்னது உண்மைதான், அக்கினி சூளைகள் வந்தது உண்மைதான், கட்டப்பட்டது உண்மைதான், அதற்குள்ள போனது உண்மைதான். ஆனா அது சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், பின்ன ஏன் என் வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட நெருக்கங்கள் சூழ்நிலைகள்லாம் வந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஆமென் உங்க கூட இருக்கிற ஆண்டவரை பார்க்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடிமையா பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் யோசித்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென், அவங்க தெய்வத்தை காட்டிலும் நம்ம தெய்வம் பெருசு, அதனால்தான் அவங்க அடிமையா நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசிச்சாங்க. ஆமென். இந்த சாத்ராக் மேஷாக் இந்த ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் நிறைய திட்டங்களை போட்டாங்க. இவங்களுடைய மேன்மையை பிடுங்கணும், இவங்களை ஒண்ணு இல்லாமல் ஆக்கணும், இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை போட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. ஆமென். இவர்களுக்கு நம்பிக்கை இருந்து எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்து சொல்லி விசுவாசத்தோட தான் இருந்தாங்க. ஆமென். அந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். ஏன் அப்படின்னா, ஆமென், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியணும் என்பதற்காக. அதற்காக தான் ஆமென் தானியேல்ல நாம் வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். தானியேல் 3:15 பாருங்க. ஆமென். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னா, நேபுகாத்நேச்சாருடைய என்ன தெரியுமா? உங்களை யாராலையும் என் கைக்கு தப்புவிக்க முடியாது, இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் எந்த தெய்வத்தினாலையும் முடியாது. அவன் நினைச்சது, ஆமென், உங்க தெய்வம் உங்களை தப்புவிக்கன்னு நினைச்சிருந்தா, ஆமென், யூதால நாங்க யுத்தத்துக்கு வரும் பொழுது உங்களை ஆமென் நாங்க சிறை பிடிக்கும் போது தப்பிவித்து இருக்கலாமே. ஆமென். உங்களை உங்க தேவன் காப்பாத்தல, அதனால தான் எங்க கையில ஒப்பு கொடுத்துட்டான்னு சொல்லி இவங்க எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நேபுகாத்நேச்சார் தைரியமா பேசுகிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போற தேவன் யார் என்று சொல்லி. இவர்கள் சொல்லாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பா, நாங்கள் ஆமென் துதிக்கிற தேவன் தப்புவிப்பா, நான் ஜெபிக்கிற தேவன் தப்புவிப்பா. இதுக்கு பிசாசு கேட்கலாம், ஆமென், இந்த வியாதியில இருந்து காப்பாற்ற போகிறது யா, இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற போகிறது யா,
இந்த நெருக்கத்திலிருந்து காப்பாற்ற போகிறது யார்? இந்த உபத்திரவத்திலிருந்து காப்பாற்ற போகிறது யார்? இந்த ஆமேஸ்வரி கடனில் இருந்து காப்பாற்ற போகிறது யார்? ஆமே, இந்த தோல்வியிலிருந்து காப்பாற்ற போகிறது யார்? இந்த புறக்கணிப்பிலிருந்து காப்பாற்ற போகிறது யார்? நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் ஜெபிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே சோதரா, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா கேள்விகள் வந்ததுனால அவர் உங்களை தப்புவிக்காமல் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, இவன் நினைச்சான், ஆமே சோதரா, அந்த யுத்தத்துல அவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே. இந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. ஆமே சோதரா, இதே நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற ஒரு வார்த்தை 29ஆம் வசனம் தானியேல் 3:29 பாருங்க, இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ள விழுந்தவன ஒரு சேதமும் இல்லாமல் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய அமைச்சரம் முடி கருகல, வஸ்திரங்கள்ல அமைச்சர் கருகல, அந்த அக்கினியின் மனம் கூட அவங்க மேல வீசலையாம். அல்லேலூயா. அவன் சொல்றான், இப்படி ஒரு தெய்வத்தை நாங்க பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி தான் இதே வாய் சொன்னது, என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாருன்னு கேட்டது. இன்னைக்கு அதே வாய் தான் சொல்லுது, இப்படி ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை, இப்படி விடுதலையாக்குகிற ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை, இந்த அக்கினி சூளைக்குள்ள கூட காப்பாற்றுற தெய்வத்தை நான் பார்த்தது இல்லை. சோதரா, அக்கினி சூளைக்குள்ள இறங்கி காப்பாற்றுற தெய்வத்தை நான் பார்த்தது இல்லை. அப்படின்னா ஆண்டு சொல்ற என்ன தெரியுமா, நீ எங்க இருந்தாலும் சரி அங்க நான் உன் கூட இருப்பேன். நீ பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கரம் உண்டு. அக்கினி சூளை நடுவில் நீ கடந்தாலும் அங்கேயும் நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறேன், நான் உனக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்காக நான் உன்னோடு கூடவே இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த நெருக்கங்கள், இந்த தடைகள், இந்த பிரச்சனைகளை எதற்கு அப்படின்னா, ஆமென், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை தேசம் பார்க்கும்படியாக, கர்த்தர் உங்க கூட இருக்கிறது உங்க குடும்பம் பார்க்கும்படியாக, கர்த்தர் உங்க கூட இருக்கிறது சோதரா உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும்படியாக, மத்த யாரும் சோதரா ஆண்டவர் ஆராதிக்கல, ராஜா சொன்னதை கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவரையே நம்பி இருந்ததுனால, இந்த பாடுகள் மத்தியில அவரையே நம்பி இருந்ததுனால, இந்த 3 பேர் மூலியமாக மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, சோதரா நம்மளும் அப்படியே வைராக்கியமா இருந்திருக்கலாமோ, நம்மளும் நம்பிக்கையா இருந்திருக்கலாம், அப்படி இருந்தா நமக்கு ஒரு ராஜா மேன்மை கிடைச்சிருக்குமே, நமக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருக்குமே என்று சொல்லி அவர்கள் பார்க்கத்தக்கதா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாடுகள் மத்தியிலையும் வேதனை மத்தியிலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் என் கூடவே இருக்கிறார், எனக்காக இறங்கி வந்திருக்கிறார், எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தை உடையவராய் இருக்கிறபடினால் அவரும் மாம்சத்தை உடையவராய் ஆனார். அல்லேலூயா. நாம் மாம்சத்தை உடையவராய் இருக்கிறது போல நம்முடைய ஆண்டவரும் மாம்சத்தை உடையவராய் இது பூமிக்கு வந்தார். அவர் தாமே சோதரம் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால் சோதரம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவர் நம்ம கூடவே இருக்கணும். அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். இந்த 16வது நாள் ஆண்டவர் நமக்காக இறங்கியிருக்கார். எதற்காக அப்படின்னா, இப்ப இருக்கிற அந்த நெருக்கத்தை விட்டு, இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு, இப்ப இருக்கிற அந்த பிரச்சனையை விட்டு, இப்ப இருக்கிற அந்த பாடுகளை விட்டு நம்மளை வெளியே கொண்டு வரும்படி, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேரா நம்மளை கொண்டு போகும்படி அவர் இந்த 16வது நாள் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 16வது நாள் நம்மளை மீட்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆதலால் நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. அவர் எனக்காக இறங்கி இருக்கிறார். எனக்காக இறங்கி இருக்கிறார்னா எனக்காக ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அவர் சும்மா இறங்கி வருகிறவர் அல்ல. அவர் பரலோகத்தை விட்டு சும்மா வருகிற தேவன் அல்ல. அவர் சும்மா சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறவர் அல்ல. எனக்காக ஏதோ ஒன்று செய்வதற்காக அவர் இறங்கி இருக்கிறார். ஆமென். எனக்காக இறங்கி இருக்கிறார். ஆமென். எனக்கு உதவி செய்யும்படி. அல்லேலூயா,
ஆமே சோதரம். அவர் ஆமே சோதரம் எகிப்தில் அவருடைய கண்ணீரை பார்த்து அவர் இறங்கி வந்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்தும்படி இறங்கி வந்தார். இங்கே வாசிக்கிறோம் தானியேலின் புத்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக இறங்கி வந்தவர் அக்கினி சூளையிலிருந்து விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தார். ஆமே சோதரர் ராஜாக்களுக்கு முன்பதாக ஆமே சோதரன் நான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காட்டும்படி இறங்கி வந்தார். ஆமீன். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கும் இறங்கி வந்தா. இன்னைக்கு சில உங்களுக்கு விரோதமாய் கேள்விகளை கேட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சில வார்த்தைகளை வைத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன் கூட இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவேன். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. உங்களோடு கூட பேசின வார்த்தை, உங்களை தொட்ட வார்த்தை, அதை சொல்லி அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எனக்காக இறங்கியிருக்கிறார், எனக்கு உதவி செய்யும்படியாக என் தகப்பன் என் ராஜா எனக்கு உதவி செய்யும்படியாக இறங்கியிருக்கிறார். சிங்காசனத்தை விட்டு இறங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாலா தூடபா கவரபலபா ரிஷம் தனா ஜூடவர கலபலபா. அவர் எனக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென்.